பொதுவாவே இப்ப நம்ம கோயிலுக்கு போறோம், இல்ல அங்க யாராவது சாமி ஆடுறாங்கன்னா, அவங்கள பார்த்தே நமக்கு ஒரு மாதிரி இல்ல புல்லரிப்பு எங்க அம்மாவுக்கு ஏற்படும்ல. பயங்கரமா சாமி வரும். அப்படியா? நாங்க வருஷம் வருஷம் கூழ் ஊத்துறதுக்கு போறப்ப எங்க அம்மாவுக்கு பயங்கரமா சாமி வரும். நானும் எங்க அண்ணன் எல்லாரும் இப்ப எங்க அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப முடியாதனால, இப்ப அந்த உடுக்க சவுண்டு அப்ப மட்டும் நாங்க அந்த தெருமுனையிலே யார் வீட்லயோ உட்கார வச்சுட்டு நாங்க போய் சாமி கும்பிட்டு வந்துருவோம். ஏன்னா, அந்த உடுக்க சவுண்டுக்கு அப்புறம் எங்க அம்மாவால நிக்கவே முடியாது. ஆடிட்டு கீழ விழுந்துட்டாங்க. போன ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கோயில்ல அந்த வாசப்படி, கீசப்படிலாம் இடிச்சு, கதவு கதவெல்லாம் இடிச்சு, சூளம்லாம் இருந்தது. போட்டு இழுத்து விழுந்துட்டாங்க. அதனால அந்த உடுக்க சவுண்டு வேற எங்கேயா அந்த மோள சவுண்டு கேட்டாலே அம்மாவ வேற ஏதாவது ஒரு தெருவுல எங்கேயோ உட்காருமான்னு சொல்லி வீட்ல உட்கார வச்சுட்டு வந்துருவோம். ஏன்னா, அது அந்த வைப் ஆட ஆரம்பிச்சுருவாங்க. பயங்கர பிடிக்க முடியாது. சரி அம்மாவுக்கு இப்ப கொஞ்சம் முடியாதனால, இப்ப நாங்க அந்த கோயிலுக்குலாம் கூட்டு போனாலும் அப்படியே கூட்டு போயிட்டு அந்த உடுக்க சவுண்ட் வந்தோனே டக்குன்னு காத பொத்தி அப்படியே நேரா கூட்டு வந்து வேன்ல எங்கேயோ உட்கார வச்சுருவோம். கார்ல உட்கார வச்சுருவோம். சோ உங்களுக்கு இப்போ இந்த கேரக்டர் பண்ணும்போது, அந்த மாரி ஏதாவது கூஸ் பம்ப்ஸ்லாம் வந்துச்சா உங்களுக்கு? பயங்கரமா வந்திருக்கு. அதெல்லாம் பயங்கரமா வந்திருக்கு. ஏன்னா, இது என்னன்னா ஒரு கடவுள் வேஷம் போடுறவங்க தாண்டி, அதில இருக்க அத்தன பேருமே அந்த வேஷம் போட்டோனே அந்த ஒரு வைப் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அந்த மாலை போட்டதுக்கப்புறம் மாலை, அந்த வேப்பில இந்த இது, அப்புறம் அந்த கெட்டப்பு, அந்த கையெல்லாம் வச்சதுக்கப்புறம் நமக்கே தன்ன அறியாமையே ஒரு ஒரு வைப் வரும். அத தாண்டி வந்து டைரக்ஷனா ஓகே, எல்லாரும் இப்ப நீங்க ஓகே வேல் எடுத்துட்டு நீங்க ஆவேசமா வரணும்னாவே, அது அது நடிச்சாகணும். இதில நெறைய பேருக்கு சாமி அங்க வரும். அதையும் பார்ப்போம். சரி அது நம்ம இப்போ நடிக்கணும் அப்படின்றனால கொஞ்சம் அத விட நம்ம இன்னுமே பண்ணா தான் இது கேமராக்கு இதா இருக்கும்னு, அத விட ஒண்ணு பயங்கரமா பண்ணும். பயங்கரமா இருக்கும். கூஸ் பம்ப்ஸ் வந்துட்டே தான் இருக்கும்.